வருஷமா ரஜினி சார் படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறதே இல்ல. இந்த நிலையில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வீடியோக்கு இளையராஜா இசையமைத்த பாடலை எந்த ஒரு அனுமதியும் வாங்காம பயன்படுத்தியதாக சன் பிக்சர் தயாரிப்பு நிறுவனத்துக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஏற்கனவே இளையராஜா வைரமுத்து இடையே கடும் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் பிரச்சனை செய்ய முடிவு செய்து விட்டாரா இளையராஜா என்கிற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர். இளையராஜாவுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கப்பட்டாலும் பணம் கொடுக்காமல் அந்த பாடலை பயன்படுத்தி இருப்பது மிகப்பெரிய தவறு என்றும், உரிய பணத்தை செலுத்தவில்லை என்றால் கூலி படத்தின் டைட்டில் டீசரிலிருந்து அந்த பாடலை நீக்க வேண்டும் என அதிரடியாக உத்தரவு போட்டுள்ளார் இளையராஜா. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக இளையராஜா கொடுத்துள்ள வழக்கை கலாநிதி மாறன் எப்படி டீல் செய்ய போகிறார் என்றும், குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எதிராக இளையராஜா இப்படி ஒரு பஞ்சாயத்தை கூட்டி இருப்பதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார் என்ற கேள்விகள் ரசிகர் மத்தியில எழுந்துள்ளது. பெரிய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் இளையராஜாவுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு அந்த பாடலை பயன்படுத்தி இருக்கலாமே என்றும், உரிய முறையில் அனுமதி கேட்டால் அவர் கொடுக்க மறுத்திருக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படத்துக்கு இளையராஜா ஏற்படுத்தின பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள வெட்ட ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.